நண்பர்களே வணக்கம். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரம். நம்முடைய வீட்டில் எத்தனை வளங்கள் இருந்தாலும் செல்வங்கள் பெருக வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. இல்லத்தில் செல்வம் பெருக அன்னை மகாலட்சுமியின் அருள் வேண்டும். இறையருள் உள்ள வீட்டில் நிச்சயம் பொன்மழை பொழியும். ஸ்ரீ லட்சுமியின் தாண்டவம் நடக்கும். கேரள மாநிலம் காலடி என்னும் ஊரில் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதியருக்கு பிறந்தவர் ஆதிசங்கரர். இவர் சிறு வயதிலேயே குருகுலத்தில் வேதங்களை கற்றுத் தேர்ந்தார். அந்த காலத்தில் குருகுல வழக்கப்படி யாசகம் எடுத்துத்தான் உணவு உண்ண வேண்டும். அதன்படி ஆதிசங்கரர் யாசகத்திற்காக புறப்பட்டார். ஆதிசங்கரர் போய் யாசித்த வீடு ஒரு ஏழையின் வீடு. அந்த வீட்டின் முன்பு நின்று பவதி பிட்சாந்தேகி என்று மும்முறை குரல் கொடுத்தார். வீட்டிலிருந்து வெளியே வந்த பெண், அடடா, சூரியனைப் போல் ஒளிரும் இந்த பிள்ளைக்கு சாப்பிட தர ஒன்றும் இல்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டாள். உடனே துவாதசி நாளில் விரதத்திற்காக வாங்கிய நெல்லிக்கனி ஒன்று இருப்பது நினைவுக்கு வந்தது. பிள்ளையை வெறும் கையோடு அனுப்ப மனம் வராமல், ஐயா, தங்களுக்கு இந்த ஏழையின் வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை தருகிறேன், இந்தாருங்கள் என்று பாத்திரத்தில் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட ஆதிசங்கரர் ஏழ்மை நிலையிலும் கூட தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் தானமாக தந்துவிட்ட அந்த பெண்ணின் குணத்தை எண்ணி மகிழ்ச்சியடைந்தார். அந்த பெண்ணின் ஏழ்மையை போக்க எண்ணிய ஆதிசங்கரர் அந்த வீட்டின் முன்பு நின்றபடி மகாலட்சுமியை நினைத்து மனமுருகி வேண்டினார். அப்போது அந்த பெண்ணின் வீட்டுக்குள் தங்க நெல்லிக்கனிகள் பொன்மழையாக பெய்தன. வீடு முழுவதும் தங்க நெல்லிக்கனிகள் குவிந்தன. சற்று முன்வரை பரம ஏழையாக இருந்த அந்த பெண் மிக பெரும் செல்வந்தராக மாறினாள். குடிசை வீடு தங்க வீடாக மாறியது. ஆதிசங்கரர் அந்த பெண்மணியின் ஏழ்மையை அகற்றிய தினம் அட்சய திருதியை நாளாகும். அன்றைய தினம் ஸ்ரீ மகாலட்சுமியை நினைத்து மனமுருகி பாடிய பாடல்தான் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் என்னும் அதிசய மந்திரமாகும். தினமும் நாமும் நம்முடைய வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கலாம். வீட்டில் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் பொன்மழை நிச்சயம் பொழியும். ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். கேரளாவின் காலடியில் உள்ள கிருஷ்ணர் காலடியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையில் உள்ள கண்ணன் ஒரு கையில் வெண்ணெய் ஏந்தியும் மறுகையில் இடுப்பில் வைத்தபடியும் அருள் பாலிக்கிறார். ஆலய கருவறையை கிருஷ்ண அம்பலம் என்று அழைக்கிறார்கள். ஆலயத்தின் உள்ளே வலதுபுறம் சிவன் சந்நிதியும் சக்தி விநாயகர் சந்நிதியும் அமைந்துள்ளன. இக்கோயிலில் அட்சய திருதியை அன்று ஆண்டுதோறும் கனகதாரா யாகம் நடைபெறுவது வழக்கம். நண்பர்களே, இத்தகைய மகத்துவம் பெற்ற ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை இன்றைய ஆடி வெள்ளி என்று நான் ஸ்லோகத்தை சொல்லி அதன் உரையுடன் இந்த பக்தி சிந்தனா சேனல் வீடியோ எண் 42 மூலம் விளக்கி வெளியிடுகிறேன். பலர் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வார்கள். ஆனால் அதில் உள்ள பொருளை அறிந்திருக்க மாட்டார்கள். ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தையும் அதிலுள்ள அவர் அளித்திருக்கும் விளக்கங்களையும் காண்போம் வாரீர். அங்கம் ஹரேஹ புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காவனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் மரத்தை பொன்வண்டு மொய்த்து கொண்டு இருப்பதைப் போல ஆனந்தத்தையே ஆபரணமாய் அணிந்திருக்கும் திருமாலின் திருமார்பில் அகமகிழ்ந்து மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியின் அருட்கண்கள் அனைத்து மக்களுக்கும் சகல செல்வங்களையும் வழங்குமாறு வேண்டுகிறேன். முக்தா முகீர் விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணீதானி கதா கதானி மாலா திருசோர்மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாய. பார்க்கடலில் உதித்த ஸ்ரீ லட்சுமி தேவி திருமாலின் திருமுகத்தினை பார்த்து கொண்டிருக்கும் காட்சி நீலோத்பல மலரில் தேனை உண்ணவரும் பொன்வண்டுகளை நினைவுபடுத்துகின்றது. பெரிய நீலோத்பல மலர் போல காட்சியளிக்கும் பகவானின் திருமுகத்தை தரிசிக்க ஸ்ரீதேவியின் கண்கள் ஆசையோடு செல்வதும் வெட்கம் காரணமாக திரும்புவதுமாக இருக்கின்றன. அருள் நிறைந்த அவள் தனது கடைக்கண் பார்வையால் என்னையும் பார்க்கட்டும், எனக்கு செல்வத்தை வாரி வழங்கட்டும்.
आमीलिताक्षमधिगम्यमुदामुकुन्दम् आनन्दगन्धमनिमेषमदङ्गतन्त्रम् आकेकरस्थितकनीनिकपक्ष्मनेत्रम् भूत्यै भवेन्मम भुजङ्गसयाङ्गनायाः. ஆதிசேஷன் மீது படுத்து பார்க்கடலில் எப்போதும் யோக நித்திரையில் இருந்து வரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இமையாது நோக்கும் தாயே, உனது கருவிழியின் ஒளிமிகுந்த கடைக்கண் அருட்பார்வை என் மீது விழுந்து சதா சர்வகாலமும் எனக்கு அளவில்லாமல் செல்வத்தை அள்ளித் தருவதற்கு துணை புரியட்டும். பாக்வந்தரே மதுதிதக ஸ்ரீயத்த கௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி காமப்ரதாபகவதோபி கடாட்சமாலா கல்யாணமாவகது மே கமலாலயாய. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பில் திகழ்கின்ற மாலை உன் பார்வைப்பட்டு இந்திர நீல நிறமாக காட்சியளிக்கும். அத்தகைய ஒளி நிறைந்த உன் கடைக்கண் பார்வை என் மேல் பட்டு எனக்கு எல்லாவித மங்களங்களையும் உண்டாக்கட்டும். कालाम्बुतालिललितोरसि कैटपारे तारातरे स्फुरति या तटितङ्गनेव माधुः समस्तजगतामहनीयमूर्ति பத்ராணி மே திசது பார்கவநந்தனாய. மிக கொடிய அரக்கனான கைடபனை வதைத்த நீருண்ட மேகம் போல திகழும் திருமாலின் திருமார்பில் கொடிமின்னலாய் விளங்கும் தாயே, பகவானின் மார்பில் இணைந்த தேவியின் கண்கள் மழை மேகத்தில் தோன்றிய மின்னலை போன்று காட்சி தருகின்றன. ஸ்ரீலட்சுமியின் இந்த மின்னொளி கண்கள் எனக்கு செல்வத்தை வழங்கட்டும். प्राप्तं पदं प्रथमदः खलु यत्प्रभावात् माङ्गल्यभाजिमधुमादिनि मन्मतेन मय्यापदे तदिह मन्तरमीक्षणार्थं मन्दालसं समकरालय கன்யகாயாः. மங்களங்கள் அனைத்தும் தரும் இடமாக திகழும் திருக்கண்கள் கொண்டவளே, உன் பார்வை திருமாலுக்கே வலிமை தரக்கூடியது. அரக்கர்கள் பலரை அழித்த மகாவிஷ்ணுவின் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஆற்றல் கொண்ட மகாலட்சுமியின் திருக்கண்களின் கடைக்கண் பார்வையின் ஒரு சிறு துளி என்மேல் பட்டு மங்களங்களை அளிக்கட்டும். விஸ்வாமரேந்திர பதவி பிரமதாட்சம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபே ஈஷன்னிஷீததுமயிட்சணமீட்சணார்த்தம் மிந்தீவரோதர சகோதர மிந்திராய. உன் பார்வை விளையாட்டாய் கூட எவர் மீது பட்டாலும் அவர் விண்ணுலக வாழ்வை பெற்று இந்திரனுக்கு சமமாக வாழ்வான். நீலோத்பல மலர் மகுடம் போன்ற உன் திருமுகத்தின் வழிகளின் கடைக்கண் பார்வை ஒரு க்ஷணம் என் மீது பட்டாலும் உன் கருணைக்கு ஆளாவேன் தாயே. இஷ்டாவிசிஷ்டமதயோபியயாதயாத்ர திருஷ்டியா த்ரிவிஷ்டபபதம் சுலபம் லபந்தே திருஷ்டிः பிரஹிருஷ்டகமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயா. அஸ்வமேத யாகம் போன்ற மகா யாகங்களும் பெருந்தவங்களும் செய்தால் மட்டும் அடையக்கூடிய சொர்க்க பதவியை அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருட்பார்வையினால் மட்டுமே அடைய முடியும். இந்த தேவியின் திருப்பார்வை என்மேல் பொழிந்திடுவாய் தாயே. தத்யாத்தயானுபவதோத்ர வினாம்புதாரா மஸ்மின்ன கிஞ்சன விஹங்கசி சௌவிஷண்ணே துஷ்கர்ம கர்மமபதீய சிராய தூரம் நாராயண பிரணயனி நயனாம்புவாக. காற்றின் காரணமாக கார்மேகங்கள் வானில் திரண்டு பூமிக்கு மழையை அளிக்கின்றது. பூமி செழிப்பாகின்றது. கார்மேகம் அளிக்கும் மழை நீர் பூமியை செழிப்பாக்குவது போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரியத்திற்கு பாத்திரமான லட்சுமி தேவியின் கடைக்கண் பார்வை என் மீது பட்டவுடன் எனது வறுமையெல்லாம் நீங்கி என் வாழ்வில் வளங்கள் பெருக நான் செல்வந்தனாவேன். கீர்த்தேவதேதி கருடத்வஜசீந்திரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி சிருஷ்டிஸ்திதி பிரளயகேளிஷு संस्थितायाः तस्यै நமஸ்திரிபுவனைக குரோஸ்தருண்யைः. ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று கூறப்படும் சிருஷ்டி ஸ்திதி
சம்ஹாரம் என்ற நிலைகளில் வேதத்தின் நாயகியாம் சரஸ்வதி தேவியான வாணியாகவும், கருடவாகன ஸ்ரீ விஷ்ணுவின் பத்னியான லட்சுமியாகவும், பிறைச்சந்திரனை அணிந்த ஈசனொரு பாகமான ஈஸ்வரியாகவும் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வந்தனங்கள். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்மபலப்பிரசீத்யை, ரத்யை நமோஸ்து ரமணீயகுணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ரநிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தமவல்லபாயை. ஈடிணையற்ற சிறந்த பேரிடர் கொண்டவளும், மதுரமான குணங்களை கொண்டவளும், மகா சக்தியாக விளங்குபவளும், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரியத்திற்கு உரியவளும், நல்ல கர்ம வினை பயனு பலன்களை அள்ளி வழங்குபவளும், கருணைக்கடலாக விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருளை வேண்டுகிறேன். நமோஸ்து நாளீகனிபானனாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்மபூமியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை. பாக்கியம் நல்கும் திருமுகம் கொண்டவளே, பார்க்கடலில் உதித்தவளே, மங்களங்களை சேர்க்கும் சந்திரனை உடன் பிறப்பாக பெற்றவளே, பார்க்கடலில் யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரிய நாயகியே, உன் பாதம் சரணம் என பணிந்தேன். நமோஸ்து தேஹே மாம்பூஜை பீட்டிகாயை, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை, நமோஸ்து தேவாதிஜயபராயை, நமோஸ்து சார்காயுத வல்லபாயை. தங்கத்தாமரை ஆசனத்தில் அமர்ந்தவளே, தரணிக்கே தாயாக திகழ்பவளே, 30 தேவர்களுக்கு கருணை வெள்ளத்தை பொழிபவளே, பெருமைமிக்க சாரங்கபாணியின் மனையாளே சரணம். நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை, நமோஸ்து விஷ்ணோருரசிஸ்திதாயை, நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை, நமோஸ்து தாமோதர வல்லபாயை. பிருகுமுனியின் திருமகளே சரணம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரைபவளே சரணம். தங்கத்தாமரை ஆசனத்தில் உரைபவளே சரணம். தாமோதரனின் மனம் கவர்ந்தவளே சரணம். நமோஸ்து காந்தே கமலேட்சணாயை, நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதிபிரார்ச்சிதாயை, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. ஜோதி வடிவாக திகழ்பவளே, தாமரை போன்ற கண்கள் உடையவளே, சகல ஐஸ்வர்யங்கள், எல்லா வித செல்வங்கள் ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் எல்லா உலகங்களையும் படைத்தவளும் ஆகிய ஸ்ரீ லட்சுமி தேவியே உனக்கு நமஸ்காரம். சம்பத்காரணி சகலேந்திரியநந்தனானி, சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாணி, துவத்வந்தனானி துரிதாஹரணோத்யதானி, மாமேவ மாதரணி சம்கலயந்து மான்யே. எல்லா வகை செல்வங்களை தரக்கூடியவளும், உலகத்து உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவளும், பக்தர்களாகிய அடியார்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளித் தருபவளுமாகிய ஸ்ரீ மகாலட்சுமியாகிய உன்னை வணங்குகிறேன். யத்கடாட்ச சமுபாசனாவிதி சேவகஸ்ய சகலார்த்த சம்பத் சந்தனோதி வசனாங்க மானசைஹி துவாமுராரி ஹிருதஹேஸ்வரி பஜே. உந்தன் கடைக்கண் பார்வை வேண்டி நித்தமும் உன்னை தொழுது பூஜை புரிபவருக்கு தங்கு தடையில்லாமல் செல்வ வளம் தருபவளே, மடை திறந்த வெள்ளமென பெருகும் வகையில் நல்வரங்களை நல்கும் முராரியின் இதயம் கவர்ந்த நாயகியே, தன்னை வழிபடும் பக்தர்கள் மீது கடைக்கண் பார்வையால் கருணையை பொழிந்து அவர்களுக்கு எல்லாவித செல்வங்களையும் அள்ளித்தருகிற ஸ்ரீ லட்சுமி தேவியை மிகவும் அடிபணிந்து வணங்குகிறேன். சரசிஜநிலையே சரோஜஹஸ்தே தவளதராம் சுககந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜே திரிபுவனபூதிகரி பிரசீத மஹ்யம். தாமரை மலரில் அமர்ந்தவளே, தாமரை போன்ற கரமுடையவளே, சந்தன மாலை அணிந்து ஜோதியாகி திகழ்பவளே, சகல உலகங்களுக்கும் செல்வங்கள் அன்பு அளவின்றி கொடுப்பவளும், ஸ்ரீமன் நாராயணனின் அன்புக்குரிய நாயகியாகி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை உன்னை அடிபணிந்து வணங்குகிறேன். திக்தஸ்திபி கனக கும்பமுகாவசிருஷ்ட ஸ்வர்வாகினி விமல சாரு ஜலாப்து தாங்கீம பிராத்தர்நமாமி ஜகதாம் ஜனனீமசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம்.
யானைகள் தங்க குடத்தில் உய்ய நீராட்டும் உடைய தெய்வத்தாயே, திருமாலின் திருமார்பில் திகழ்பவளே, பார்க்கடலை தேவர்கள் கடைந்த போது கிடைத்தற்கரிய அமிர்தம் உண்டாகியது. அந்த பெருமை பொருந்திய பார்க்கடலின் செல்வியே, உலகத்திற்கெல்லாம் நாயகனை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாயகியுமான ஸ்ரீ லட்சுமி தேவியே, உன்னை வணங்கி போற்றுகிறேன். கமலே கமலாட்சவல்லபே த்வம் கருணாபூரதரங்கிதைரபாங்கைः அவலோகய மாமனிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமக்ருத திரிமம் தியயாய. தாமரை மலரில் இருப்பவளே, கமலக்கண்ணனாம் ஸ்ரீ விஷ்ணுவின் காதலியே, கருணை வெள்ளமே, உன் கடைக்கண் பார்வை வேண்டி உன்னை துதிக்கும் இந்த வறியவனின் பிழை பொறுத்து தரித்திரத்தை நீக்க வழியை காட்டி அருள வேண்டும். ஸ்துவந்தியே ஸ்துதி பிரமீன் பிரபிரன்வகம் த்ரயீமயீம் திரிபுவன மாதரம் நமாம் குணாதிகா குருதர பாக்ய பாகினோ பவந்தி தே புவி புத பாவிதாசயா. மறைகள் மூன்றின் வடிவமாகவும் உலகம் தொழும் தேவியாகவும் திகழும் ஸ்ரீ மகாலட்சுமியே, உன்னை மேற்கூறிய கனகதோராஸ்கார ஸ்தோத்திரத்தினால் துதித்து போற்றுவோருக்கு நிறை செல்வம், கீர்த்தி, ஆரோக்கியம், நிறை ஆயுள், புத்தி மற்றும் வாழ்வில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளித்து பூரண நலம் காப்பாய் தாயே. தேங்க்யூ ஆல்.